அல்லது உங்களுக்கே தெரியும் சிதம்பரம் கோவில்ல 2 பேருமே இருக்காங்க. நடராஜர் சபையும் இருக்கும். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, திருச்சித்திரக்கூடம்னு சொல்ற கோவிந்தராஜரோட கோயிலும் இருக்கும். அப்ப என்ன நடராஜரோட கோலத்தை படுத்த கோலத்தில யார் பார்த்துட்டுருக்காங்க? திருமால் பார்த்துட்டுருக்கிறாரு. அப்போ அந்த கூத்தன திருமாலுக்கு காட்டுற எனக்கு எப்ப காட்டுவ? அப்படிங்கிற மாரி தான் இந்த பாடல் சொல்லுது. ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது? திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜன் கோவில்ங்கிறது சோழர்கள் காலத்தில இருந்தது. இத முதல்ல கட்டுனது வந்து பல்லவர்கள் தான். இதுக்கு அவங்க தான் திருச்சித்திரக்கூடம்னே பேர் வைக்கிறாங்க. அது ஒரு தனி வரலாறு. விளக்கம்: கலித்து வாழ்தற்குரிய வானுலகிற்கு உரிய கங்கை என்ற பெண்ணின் கணவனே, எனக்கு அருள் செய்வாயாக என்று அழகை உடைய திருமால் உன் முன்னே வரம் வேண்டி படுத்துக் கிடக்கவும், அவனுக்கு அருளாது உன் அடியவர்களுக்கே அருள் செய்யும் தெளிவு பொருந்திய அமுதமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திருமாலுக்கு கூட அவன் பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு கூட அருளாம, வர அடியார்களுக்கு அருள் செய்ற ஒரு நல்ல அமுதமே அப்படின்னு சொல்லிட்டு, தில்லை திருப்பதி அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கோவிந்தராஜன் கோயில தான் தில்லையில உள்ள திருப்பதின்னு குறிப்பிடுறார். தில்லை திருப்பதியில் விளங்குகின்ற செம்பொன் மயமான அம்பலத்துள் ஒளி வீசும் மேம்பட்ட ஒளியே. ஒளியேன்னா இங்க வந்து சிவபெருமான் அதாவது நடராஜரை குறிப்பிட்டு, உன்னை நாய் போன்ற கடையேனாகியன்னா கன்றாய்த்த தன்னையே அப்படி சொல்லிக்கிறார். நான் வந்து என்னைக்கு உன்னை வந்து அடைவேன்? அதாவது எல்லாருக்கும் இந்த மாரியே செஞ்சுட்டு, நான் உன்னை வந்து அடையிற நாள் என்னைக்கு? இந்த நாய் போன்ற நான் வந்து எப்போ உன்னை அடையிறது? அப்படின்னு அவர் சொல்றார். பாடல் 6. பாரோர் முழுதும் வந்திறைஞ்ச பதஞ்சலி காட்டுக் கந்தான், வாரார் முலையால் மங்கை பங்கன், மாமரையோர் வணங்க, சீரால் மல்கு தில்லை செம்போன், அம்பலத்தாடுகின்ற காரார் மிடேற்றம் கண்ட நாரை காண்பதும் என்று கொலோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் வாரார் முலையால் மங்கை பங்கன், அதாவது அர்த்தநாரீஸ்வரர் தான் அப்படி மங்கை பங்கன்கிற வார்த்தையோட தமிழ் வார்த்தையோட இருக்குது. முழுதும் என்பது எல்லாரும் அப்படின்னு பொருள் தருது. பதஞ்சலி முனிவர் நமக்கு தெரியும். ஆட்டு உகந்தான் அப்படின்னா ஆடுதல், ஆடுறாங்கள டான்ஸ், அதை சொல்கிறாங்க. இறைவனது திருநடத்தை தில்லை கண்ணே காண முதற்கண் தவம் செய்தவர் வியாக்கிரபாத முனிவர். வியாக்கிரபாதவர்னா புடிக்கால் முனிவர். பின்பு பதஞ்சலி முனிவர் அவருடன் வந்து சேர்ந்த பின்பு தான் இருவருக்குமே இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு, சிதம்பரத்தில் திருநடனம் காட்டுறாரு அப்படிங்கிறது தான் வரலாறு. பதஞ்சலி கருளிய பரம நாடக அப்படின்னு திருவாசகத்தையும் குறிப்பிடுறாங்க. கண்டன் அப்படிங்கிறது தலைவன் அப்படிங்கிற பொருள் வரும். அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, கண்டு அன்னாரை, அதை கண்டு அன்னாரை அப்படின்னு பிரித்து சொன்னால் இன்னும் புரியும். அன்னாருங்கிறது தலைவரை தான் குறிக்கும். கண்டன் அன்னாரைங்கிறத வந்து அப்படி சொல்லாமல் கண்டு அன்னாரைன்னு பிரித்தா தான் அது பொருள் வரும். பெரும்பாலும் சிதம்பரம் கோயிலோட வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வராமல் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று எல்லா திருமுறைகள் பாடிய எல்லோருமே இந்த முனிவர்களை பற்றி சொல்லாமல் இருந்தது. அதனால் இது அந்த காலத்திலேயே அவங்களுடைய வரலாறுங்கிறது ஓரளவுக்கு உண்மையாக இருந்திருக்கு. பட் இந்த இரண்யவர்மனோட வரலாறு இன்னும் நமக்கு சரியான ஒரு புலப்படுதலாக தான் இல்லை. விளக்கம்: உலகில் உள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து வணங்கவும் பதஞ்சலி முனிவருக்காக திருக்கூத்து ஆடுதலை விரும்பி மேற்கொண்டவனாய், கச்சனிந்த முலையை உடைய பார்வதி பாகனாய் 2 பேரோடு சேர்ந்து நின்று மேம்பட்ட வேதியர் வணங்க, சிறப்பால் மேம்பட்ட தில்லை எம்பதியின் செம்போன்னா அந்த அம்பலம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தங்கம் வேய்ந்த அரங்கில் திருக்கூத்து நிகழ்த்துகின்ற நீலகண்டகனாகிய எம் தலைவனை, அதாவது சிவபெருமானை என்னால் காண்பேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் எந்த அளவுக்கு தில்லை கூத்தன், அதாவது சிதம்பரம் நடராஜர் மேலே எந்த அளவுக்கு பக்தியோடு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால்தான் அவர் இறந்த பிறகு அவரோட மனைவியான செம்பியன் மாதவியார் பல சிவன் கோவில்களுக்கு திருக்கற்றிலி பணியை செய்தாங்கங்கிறதும் முக்கிய காரணம். பாடல் 7. இளையார், இதில் தான் ராவணனை பற்றி குறிப்பிட்றார். இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளும் இரமலைத்தான் எடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தான், சிலையால் புறமென்றெய்த வில்லி செம்போனின் அம்பலத்து கலையார் மரிப்போர் கையினானை காண்பதும் என்று கொள்ளோ. இங்கே வார்த்தையை பாருங்கள், இலங்கை வேந்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 20 தோளும் இரமலைதான். அப்போ அவர் 20 கை இருந்திருக்குங்கிற மாதிரி அதில் குறிப்பிடுறார். மலைதான் எடுத்த அப்படிங்கிறது தான் அப்படி படிக்கணும். அப்படிங்கிறது முறிஞ்சு போகிறதுங்கிற மாதிரி அர்த்தம். அதேமாதிரி மரக்கருணையின் பின் அறக்கருணை செய்தமை குறித்தலின் மற்ற வினைமாற்றின் கண் வந்தது, அப்படி தான் அந்த பொருள் அந்த வார்த்தை வரும். நாள்னா நீண்ட வாழ்நாள் அப்படிங்கிறது குறிக்கும். சிவபெருமான் ராவணனுக்கு வாளோடு நாள் கொடுத்த பையன், அதாவது சிவபெருமான் வந்து அவருடைய அந்த ஒரு பாதத்தை வச்சு அமுக்குவார் பார்த்தீங்களா, அந்த நிகழ்வை சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு பாடலில் பாடுறார். எப்படின்னா, எரியும் மாக்கடல் இலங்கையர் கோனை துலங்க மால்வரை கீழடர் அப்படி கீழே போட்டு அமுக்கி பாடலின் இன்னிசை கேட்டு, அப்புறம் ராவணன் பாட்டு பாடுறாரு, அதை கேட்டு
கோல வாளோடு நாளது கொடுத்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இறைவன் அவனுக்கு ஒரு வாளை கொடுக்கிறார். செறிவு கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்போலில் திருப்புன்குருளானே. இந்த பாடலை எங்கே பாடுறான்னா புன்குருல சுந்தரர் பாடுறார், 7ஆம் திருமுறையில் பாடுகிறார். அந்த நிகழ்வை தான் கண்டராயத்திரம் பாடுறார். அது எப்படின்னா, கலையார் மறிப்போர் கையினான் என்பது உருப்பெயர் தன்மைத்தாய் நின்று அம்பலத்து என்பது முடியாயிற்று. அப்போ இந்த சொற்றொடரில் வர இதே வரலாறு தான் கண்டராயத்தரும் அவரோட பாடல்களையும் தெளிவாக சொல்கிறார். கலை அப்படிங்கிறது ஆன்மான்னு அர்த்தம், மரி அப்படிங்கிறது குட்டி கன்றை குறிக்கும். அதுதான் கலைமரி ஆர் கையினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொண்ணுன்னு வரங்கிற வார்த்தை அழகுங்கிறத குறிக்கும். விளக்கம்: இலை வடிவமாக அமைந்த ஒளி பொருந்திய வேலை ஏந்திய இலங்கை மன்னனுடைய 20 தோள்களும் நொறுங்குமாறு செய்து கைலை மலையை எடுத்த அவனுக்கு சந்திரகாசம் அப்படிங்கிற ஒரு வாளோடு முக்கோடி வாழ்நாளும் கொடுத்தவனாய் வில்லினால் 3 புறங்களை எடுத்ததுனால தானே அவருக்கு முப்புராந்தகன்னு சிவபெருமானுக்கு பேர். அந்த எய்த வில்லாளனாய் செம்போன் மயமான சிற்றம்பலத்தில் மான்கன்றை, பெரும்பாலும் பிக்ஷாடனர்னு அந்த கோலத்தில் மான்கன்றை தான் அவர் ஏந்திருப்பார். மான்கன்றை ஏந்திய கையனாய் உள்ள பெருமானை அடியேன், அதாவது கண்டராயத்தர் என்னைக்கு பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே 2 அவதாரத்தையும் சொல்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா பிக்ஷாடனர்னு சொல்கிற அவரையும் சொல்கிறார். நிறைய பேர் கேட்குறீங்க, பிச்சாடனருக்கு தமிழ் சொல் இருக்கா? நிறைய சொற்கள் இருக்குது. பலிக்கேலு கோல பரமன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. பாடல் 8 வெங்கோல் வேந்தன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரர் செங்கோர் சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடி ஆடும் அணி தில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம்மிரையை என்று கோல் எய்துவதே. இதில் தாங்க வரலாறே அடங்கியிருக்கு. அதாவது கண்டராயத்தரை பற்றியும் சோழர்களோட குடிகளை பற்றியும் தெளிவாக இருக்குது. அவங்களோட பகைமை முறையும் இருக்குது. எப்படின்னா, தென்னன் அப்படின்னா பாண்டியன். இவரால் குறிக்கப்படக்கூடிய சோழன் காலத்தில் இந்த பாண்டியன் கொடுங்கோலன்னா இவர் சொல்கிறாரு. ஏன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய பகைமை இருந்தது. அதனால தான் வெங்கோல் வேந்தன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஈழம்னா ஈழ நாடு, இலங்கையை குறிக்கும். கோழின்னா உறையூர். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கா, நான் அதை தனியாக சொல்கிறேன். செம்பியன சோழன் அணிந்தன வேய்ந்த, அதான் அணிந்த அம்பலம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி அப்பர் 5ஆம் திருமுறையில் பதிகம் 2 பாடல் 8 சொல்கிறார் அப்படின்னா, தூய செம்போனினால் மேய்ந்த சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறார். அப்பருக்கு முன்னாலேயே தில்லை சிற்றம்பலம் பொன் வேயப்பட்டு பொன்னம்பலமாக இருந்திருக்குங்கிறது அர்த்தம். அதற்கு மிகப்பெரிய காரணம் பல்லவர்கள் காலத்திலேயே பொன் வேயப்பட்டுட்டு, இதுதான் உண்மை. அதை வைத்து பார்க்கும்போது இரணியவர்மனுடைய கூற்று, அந்த சொல்லப்பட்ட வரலாறு ஓரளவுக்கு ஒத்துப்போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதற்கு போதுமான ஆதாரங்களும் இன்று சில சான்றுகளும் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம ஓரளவுக்கு நம்புறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து, இவ்வாறு இதனை பொன்வைந்தவன் இரண்யவர்ம சக்கரவர்த்தி எனவும் இவன் சூரியன் மகனாகிய மனுவின் மகன் அப்படின்னு கோயிலில் உள்ள புராணம் சொல்லுது. அதுதான் சோழ மன்னர் மனுவின் வழியினர் அப்படின்னு இந்த மரபு சொல்கிறாங்க. இந்த மரபு பற்றிய பிற்காலங்களில் சோழர் குலத்தில் தோன்றிய மன்னர் சிலர் சிற்றம்பலத்தையும் பேரம்பலத்தையும் பொன்வையும் திருப்பணியை மேற்கொண்டனர். அதில் இந்த ஆசிரியர்னால் இங்கே வேற யாரும் இல்லை, கண்டராயத்தர். அவர் குறிக்கிற அந்த சோழ மன்னன் வேற யாரும் இல்லை, பராந்தக சோழன் இவருடைய அப்பா. ஏன்னா சோழ மன்னர்கள்லேயே, அதாவது பிற்காலத்தில் அந்த சோழ மன்னர்களையே இந்த திருச்சிற்றம்பலத்தில் உள்ள அந்த இதுக்கு வேய்ந்தது, பொன் வேய்ந்தது பராந்தக சோழன். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தன்னுடைய தந்தையை குறிப்பிட்டார். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, பராந்தக சோழன் அப்போ இருந்த 3ஆம் ராசசிம்ம பாண்டியனை தோக்கடித்து தான் இலங்கையையும் மதுரையும் ஜெயிக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் என்னது, மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி அப்படிங்கிற பட்டம் பராந்தக சோழருக்கு வருகிறது. ஒருவேளை கண்டராயத்த சோழரும் சேர்ந்து போராடி இருக்கலாம். ஏன்னா அப்போ அவரும் இளவரசர் தான். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல இந்த குறிப்பை அவர் சொல்கிறார். இப்போ இரண்யவர்மன் கதைக்கு வரும். இரண்யவர்மன் கௌட தேசத்தரசன். இது புராணம் தாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த பட்சம். அரசன் மகனாயினும் உடற்குற்றத்தால், அதாவது அவனுக்கு நோய் இருந்தது, அதனால் அவனுக்கு அரசனாக தகுதியற்றவனாய் யாத்திரை செஞ்ச பொழுது தில்லை பெருமானது திருவருளால் அந்த உடலில் பிரச்சனை போயிடுது. அதனால் புலிக்கால் முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனே இந்நாட்டிற்கு அரசனாவான், அதாவது இந்த தில்லைக்கு அரசனாகி கௌட தேசத்தை அவன் தம்பி ஆளட்டும்னு சொல்லி தில்லைப்பதியில் இந்த சிதம்பரத்தில் மொத்தம் 3000 பேரையும் சூழ்ந்து அவனுக்கு புலிச்சூட்டி, அதாவது முடிசூட்டி புலியூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். அதனால தான் சிதம்பரத்துக்கு பழைய பேர் பெரும்பற்ற புலியூர். புரியுதுங்களா? அதனால தான் இவனுடைய கொடி புலிக்கொடின்னு சொல்லப்படுது அப்படின்னு புராணத்தில் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இதனால தான்
பிற்கால சோழர்கள் எல்லாமே தில்லையில் தில்லை வாழந்தனர் முன்னிலையில் முடிசூட்டி கொண்டாங்க அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. இது ஓரளவுக்கு உண்மைதான். எல்லா மன்னர்களும் தில்லையில் முடிசூட்டுறது ஒரு வழக்கம். அதுவும் புலிக்கொடியை அங்கே தான் சூட்டுவாங்கங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அதை தான் இவ்வாசிரியர்னா யார்? கண்டராதித்தரும் சொல்கிறார். ஒருவேளை இதை வைத்து பார்க்கும்போது கண்டராதித்த சோழரும் இங்கேயே முடிசூட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ இதுதான் விஷயம். இரண்யவர்மனை வைத்து தான் இந்த கதை சொல்லப்படுது. ஆனால் இரண்யவர்மன்கிறது உண்மையாக இருந்தாரா? இவரை ஒரு சில பேர் பல்லவர்னு சொல்கிறாங்க. இவங்க தேவாரம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, தேவாரம் மூவருக்கு முன்னாடியே இவர் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் கோவில் புராணத்தில் வியாக்கிரபாதரோடும் பதஞ்சலி முனிவரோடும் இவரை பொருத்தி பேசுகிற காரணத்தினால இவரோட காலம் மிக முன்னோக்கி இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் போகுது. ஆனால் புராணத்தையும் வரலாறையும் நம்ம குழப்பிக்க முடியாது. எது எப்படியோ கண்டராதித்தர் இந்த பதிவில் அது சொல்லும் பொழுது அதை நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் போதுமான ஆதாரங்கள் வேணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. விளக்கம்: கொடுங்கோலினை உடைய அரசனான, நான் சொல்லலைங்க, கண்டராதித்தர் சொல்கிறார். அந்த மாதிரி பாண்டியனுடைய நாட்டினையும் இலங்கையும் கைப்பற்றிய ஆற்றலை உடைய செங்கோலை உடைய சோழ மரபினனாய் இந்த 2 நாட்டையும் வென்றது பராந்தக சோழர். உறையுரை கோநகர்னா தலைநகராக கொண்டு சிபி மரபினனாய் ஆண்ட பராந்தக சோழன் பொன் வைந்த, இன்னொன்று கோழியூர் வேந்தன்னு இப்போ கண்டராதித்த சோழருக்கு ஒரு பேரும் இருக்குது. அழகிய திரண்ட வளையல்களை உடைய மகளிர் பாடியும் ஆடியும் நற்பணி செய்யும் அழகிய தில்லை அம்பலத்துள் எம் தலைவனாய் எம்மை அடக்கிய ஆள்வனாய் உள்ள எம் இறைவனை என்று அடைய போகிறேனோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் என்ன தெரியுது? பழங்காலமாக இங்கே நடனப்பணி, அதாவது இந்த தில்லை அம்பலத்தில் நடனப்பணிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது. பாடல் 9: நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடிகள் மோதி உக்க முழுமணி என் திரளை அடியார் அழகினால் திரட்டும் அணி தில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மாலை ஆணை காண்பது என்று கோலோ. குறிப்புரை: நெடியான் அப்படிங்கிறது திருமால், முடியால் அப்படிங்கிறது மகுடத்தோடு, முடிகள் மோதி அப்படிங்கிறது என்னென்னா மற்றவர் மகுடங்கள் தாக்குதலால், உக்க அப்படின்னா சிந்தியன்னு அர்த்தம், முழுமணி அப்படின்னா குற்றமற்ற ரத்தினம் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து கடி அப்படிங்கிறது நறுமணம். அப்போ இங்கே நெடியான்கிறது திருமாலையும் சொல்கிறாங்க, நான்முகன்கிறது பிரம்மனை சொல்கிறாங்க. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது இந்த பாடல் எதை குறிக்கணும் உங்களாலே ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அதாவது லிங்கோத்பவர் வைத்து இதில் சொல்லப்படுறாங்க. அப்போ எப்போதுமே இந்த பாடல்களில் தேவார திருமுறைகளில் இந்த மாதிரி அமைப்பில் தான் பாடல்கள் இயற்றப்படும். விளக்கம்: ஓங்கி உலகளந்த திருமாலோடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓங்கி உலகளந்த திருமால்னால் வாமனரை குறிப்பிடுறாங்க. வாமனரோடு பிரம்மனும் தேவர்களும் சன்னதியில் நெருங்கி நிற்றலான் அவர்கள் முடிகள் ஒன்றோடொன்று மோதுதலான் சிதறிய பெரிய மணிகளின் குவியலை அடியவர்கள் திருவலகை கொண்டு திரட்டி வைக்கும். அதாவது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நிற்க அந்த முடிகளுக்கு பாருங்கள், அவங்களோட மணிமுடிகள் அதெல்லாம் சிதற அதை கீழே இருக்கக்கூடிய அடியவர்களாகிய நாம் அதை திரட்டுற அளவுக்கு அழகிய தில்லை அம்பலத்துள்ள நறுமணம் கமலும் கொன்றை பூமாலை அணிந்த சிவபெருமான இந்த அடியன் என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாடல் 10 இதோட முடிஞ்சிருச்சு. சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த இன்சோர் தன்னுடைய பேரை குறிப்பிடார். கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. இதில் தான் அவர் சொல்கிறார், தன்னை கோழிவேந்தனும் குறிப்பிடுகிறார், தஞ்சையர்கோன்னு குறிப்பிடுறார். புரியுதுங்களா? அப்போ தஞ்சையை தான் அவங்க தலைநகர் ஆட்சி செய்தாலும் பழமையான தலைநகர் கோழியூர், அதாவது உறையூர். சீரால் மல்கு அப்படிங்கிறது புகழால் உலகெங்கும் நிறைந்த தஞ்சையர்கோள் என்றதனால் இவரும் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டிருந்தவர் அப்படின்னு தெரியுது. கோழிவேந்தன் அப்படிங்கிறது சோழ மன்னன், அதாவது உறையூர் ஆட்சி செஞ்சதுனால இந்த பேர் இருக்குது. கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கண்டராதித்தன் அம்பலத்தாடி தன்னை கலந்த அருந்தமிழ் மாலை அப்படின்னு சொல்கிறார். இன்சொல் அப்படின்னா தெவிட்டாத இனிமையை உடைய சொல்லை உடைய அப்படின்னு அர்த்தம். பேரா உலகு அப்படின்னா சென்றடைந்தோர் நீங்காத நிலை பெறும் உலகம், அதாவது சொர்க்கம். நம்ம சொர்க்கம்னு சொல்கிறது பேரா உலகன்னு தமிழே சொல்லலாம். அதுதான் வீட்டுலகம்னு சொல்லுவாங்க. சென்றடைந்தோர் நீங்காத நிலை பெறும் உலகம், அதை தான் இப்படி குறிப்பிடுறாங்க. இதுதான் கடைசி பாடல். ரொம்ப ரொம்ப நிறைய கருத்துக்களையும் தில்லை பற்றியான நிறைய புராண வரலாறுங்கிறத தாண்டி பல வரலாற்று குறிப்புகளையும் இவர் தன்னோட 10 பாடல்களில் இந்த பதிகத்தில் அதிகமாக சொல்லியிருக்காருன்னா
மற்றவர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் சொல்லுவோம். விளக்கம்: சிறப்பான மேம்பட்ட தில்லை நகரில் உள்ள செம்போன் அம்பலத்தில் கூத்து நிகழ்த்தும் சிவபெருமானை பற்றி மேகங்கள் பொருந்திய சோலைகளை உடைய உறையூர் மன்னனும் தஞ்சை மாநகரில் உள்ள அரசனும், அதாவது அரசனுமாகிய கண்டராதித்தன் திருவருளோடு கலந்து தெவிட்டாத இனிய சொற்களால் பாடிய அரிய தமிழ் பாமாலையை பொருளுணர்ந்து, அதாவது இப்போ நம்ம சொல்கிற இந்த பாமாலையை பொருளுணர்ந்து கற்றுப்பாட வல்லவர்கள் ஒரு முறை சென்றால் மீண்டும் அவ்விடத்தினின்றும் திரும்பி நில உலகிற்கு பிறப்பெடுக்க வாராத வீட்டுலகில் பெருமையோடு பேரானந்தத்தை அடைவார்கள். இவர் பாடிய அந்த பாடல்களை கேட்டு யாரெல்லாம் தில்லை நகருக்கு போகிறார்களோ அவர்கள் மீண்டும் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி சிவனிடத்திலே போயிடுவாங்க அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறார் மாமன்னர் கண்டராதித்த சோழர். இதுதாங்க விஷயம். சிவஞான கண்டராதித்தர் புகழ் ஓங்குக. எதற்காக இவரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன், இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே மற்ற மன்னர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அந்த போர் செஞ்சாங்க, இந்த போர் செஞ்சாங்க, தேவார திருமுறையை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். கண்டராதித்த சோழர் காலத்தில் தேவார திருமுறைகள் கொண்டு வரப்படல. அது ராஜராஜ சோழனால் கொண்டு வரப்பட்டது. அவருக்கு பின்னால் குலோத்துங்கன் காலத்தில் சேக்கிழார் தான் இது எல்லாத்தையும் கோர்க்கிறார். அதற்கு முன்னாலேயே கண்டராதித்த சோழர் தன்னுடைய பாடல்கள் எல்லாம் பாடிட்டார். அதை பின்னால் சேக்கிழார் என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் திருமுறையில் கோர்க்கிறார். அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஒரு மொழி வளமும் இறை வளமும் அதே மாதிரி ஞானமும் பெற்றவருங்கிறதுனால தான் இவர் சிவஞானம் கண்டராதித்தர்னு குறிப்பிடுறாங்க. அதனால தான் போர் மட்டும் இல்லை, இவர் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்ததுனால தான் தன்னுடைய மகனையும் சிவபக்தராக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செம்பியன் மாதவியார் இருந்ததில் எந்த தவறும் இல்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. வாழ்க கண்டராதித்தரின் புகழ். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. நன்றி, வணக்கம்.